ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீங்க ஓட்டு போட வேண்டியது ஒரு ஓட்டு கூட இளைஞர்கள் சினிமா மோகத்துல அப்படி போகணும். நீங்க கடல்ல ₹1 காசு போட்டீங்கன்னா ₹1 காசு போட்டீங்க திருப்பி எடுக்க முடியுமா? அது போலதான் நீங்க தாயக்காக்கோ இல்ல விஜய்க்கோ நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது வீணாக போகும். அவர் ஆட்சி அமைக்க போறதும் கிடையாது, ஜெயிக்க போறதும் கிடையாது. 234 தொகுதியில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். அதான் உங்களுடைய பொன்னான வாக்கு. அக்கா திலகபாமா அவர்களுக்கு மாம்பழ சின்னம் நீங்க உள்ள போய் பாப்பீங்க, ரெட்டை இல்லையே தாமரை இல்லைன்னு பாப்பீங்க, மாம்பழ சின்னம் இருக்கும், இனிப்பா இருக்கும், வெளில பாப்பீங்க மாம்பழ சின்னத்துக்கு உங்களுடைய ஓட்டு. அதனால இன்னைக்கு சினிமா மோகம், அதாவது சினிமாவில 2 படம் நடிச்சு சக்சஸ் ஆகி ஹிட் ஆயிட்டா நானும் முதலமைச்சர் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர், ஒரு எளிய மனிதர், ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு மனிதர், அவருக்கு தான் தெரியும் நம்ம வழி என்ன, நம்மளுடைய வேதனை என்ன அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட மனிதரை நம்ம முதலமைச்சர் ஆக்கணுமா? இந்த பணபலத்துடன் எங்க அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்க அப்பா முத்துவேல் கருணாநிதி அவர்கள் அப்படி சொல்லக்கூடிய உதயநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் முதலமைச்சர் ஆக்கணுமா? இல்ல சாதாரணமா நம்மளை போன்ற ஒரு சிறிய குடும்பத்தில இருந்து ஒரு பெரிய மனிதர்கள் உங்ககிட்ட வந்திருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்கணுமான்றது முடிவு பண்ணலாம். இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க காலில் விழுந்துட்டீங்க அப்படின்ட்டு. அவர் ஆசீர்வாதமாக இருந்தா காலில் விழுந்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரே ஒரு ஈடு ரைடு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கிட்ட வெள்ளக்கொடை வச்சு நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெள்ளக்கொடை உலகத்துல யாரும் வெள்ளக்கொடை போய் இருக்க மாட்டாங்க. முதல்ல இந்த குடும்பம் உங்க குடும்பம், நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு பெண்ணும் கிடையாது, பிராணும் கிடையாது. நீங்க பெரம்பூர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு தெருவா நான் போயிருக்கேன், மனசு வலிக்குது. திருக்குள்ள ரோடு இருக்கா? நான் உங்களுக்கு ரோடு போட்டிருக்காங்களா? 5 வருஷம் என்ன ஆட்சி பண்ணிருக்கீங்க? நீங்க எங்க பார்த்தாலும் குளிர்கோயமா இருக்கு. அதனால ஒரு வாட்டி ஒரே ஒரு முறை நீங்க மாம்பழத்திற்கு நீங்க வாய்ப்பளித்து கொடுங்க. அக்கா திலகபாமா அவர்கள் இதே இடத்துல இருந்து, ஏன்னா நடிகர் வருவாரு, பணவர் வந்து எடுப்பாரு. திமுக வரவே மாட்டாங்க, ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனா அக்கா திலகபாமா அவர்கள் உங்களுடைய சகோதரி, உங்களுடைய அக்கா, உங்களுடைய தங்கச்சி, உங்களிடையே இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் சேர்த்து கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு இருக்குன்றதுனாலதான் இன்னைக்கு அக்கா திலகபாமா அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க ஜெயிக்க வச்சு அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்பி பாருங்க. இந்த பகுதியை சிங்கப்பூர் போல மாற்றுவாங்க. இந்த மோடி அவர்களின் வாக்கு எப்படின்னு சொல்லி ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.